என்னடா அது? அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது? 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க, அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வர ஜம்மு நடிக்க. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பாத்தியா? என்னையா பேசுறீங்க? இவர் பணக்காரர்னு சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அதை வித்துட்டீங்களே, அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர் சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டுவாங்க. போங்க. தம்பி அதுல நிக்குது, அதான் உன் தங்கச்சி. தங்கச்சி, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படின்னு இருக்க? இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தமா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. செக்ரட்டரி ஐயா, ப்ரோகிராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்னையா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்னையா இது? சரி, அடுத்த ப்ரோகிராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோகிராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டாம்னு சொல்றது. அடுத்த ப்ரோகிராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோகிராம். இதுல உட்காருங்க. என்னய்யா, ஒரு பொண்ணு
அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தான் இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. ஓ, என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகே. ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல இது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வகுத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பர போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல பேசாம போங்க.